அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா டிசைடட். அது ஏன் இண்டிவிஜுவல் டாஸ்கா பிரிக்கிறாரு. தீஸ் ஆர் த டாஸ்க். சின்ன சின்ன டாஸ்க பிரிச்சிடுறாரு. ஓகே, டாஸ்க். இந்த டாஸ்க் அவர் என்ன செய்யறாரு, ஷேர் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இடத்துல பாருங்க, ஷேர் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்றாரு. நாட் ரெஸ்பான்சிபிலிட்டியை டெலிகேட் பண்ண முடியாது, அத்தாரிட்டி தான் டெலிகேட் பண்ண முடியும். ஷேர் ஹிஸ் அத்தாரிட்டி, அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் இல்லையாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது, ஆனா அத்தாரிட்டியை டெலிகேட் பண்ணலாம். அதுதான் இந்த இடத்துல. அப்போ அத்தாரிட்டியை வந்து நீங்க என்ன பண்ண முடியும், டெலிகேட். ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க என்ன பண்ண முடியாது, நாட் டெலிகேட். இதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். நம்மளுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுறது யாருக்கு வேணாலும் இன் ஆப்ஷன்ஸ், நம்ம கம்பெனி அல்லது ஆபீஸ்ல செய்யற ஒர்க்கு நான் இல்லை அப்படின்றப்ப நீங்க செய்யுங்க அப்படின்ட்டு அவங்கள பார்க்க சொல்லலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்னோட பர்சனல் டியூட்டி அப்படின்னு அர்த்தம். இது என்னுடைய பர்சனல் டியூட்டி. அதுக்கு சிம்பிளான லாஜிக் சொன்னேன். பல்லு விளக்குறது என்னோட டியூட்டி சார் அப்படின்னு நான் சொன்னேன். இதை இன்னொருத்தருக்கு நான் டெலிகேட் பண்ண முடியாது. சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நாட் டு டெலிகேட், மற்றவங்களுக்கு டெலிகேட் பண்ண முடியாது. அத்தாரிட்டி அலோன் டெலிகேட்டட். அப்போ ஷேர் ஹிஸ் அத்தாரிட்டி. அப்போ அந்த டாஸ்கா பிரிச்சிருக்கிறத இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அசைன்டு டு சபார்டினேட்ஸ். சபார்டினேட்ஸ்க்கு கொடுக்குறாரு. அப்ப சபார்டினேட்ஸ்க்கு கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து அக்காம்ப்ளிஷ் ஆகுதுங்க. ஃபாஸ்டரா நம்ம என்ன பண்ண முடியும், டாஸ்க் அக்காம்ப்ளிஷ் பண்ணலாம். அக்காம்ப்ளிஷ், அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் தலைமையில எல்லாம் என்டையர் ஒர்க் இருக்கிறப்ப அது முடியாது. அப்போ அது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறப்ப அந்த டாஸ்கை ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியும், அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும், செயல்படுத்த முடியும், நிறைவேற்ற முடியும். இங்கதான் நம்மளுடைய டெலிகேஷன் அப்படின்றது இருக்கு. இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட சேர்ந்துதான் நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்ம எழுதிட்டே போறோம். இது ஒரு கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்றது ஒரு கொஸ்டின். இதுல என்னென்னலாம் கேட்கலாம். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கேட்கலாம். The delegation of authority is so far important aspects in the performance of the company அல்லது ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு கேட்கலாம். ப்ராசஸ் ஆஃப் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி எப்படி எல்லாம் கேட்டிருந்தாலும் சரி, ஒரு கோர்வையா ஒரு விஷயத்த நம்ம எழுத போறோம். அதுல என்னென்னலாம் நம்ம எழுத போறோம் அப்படின்றத இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கு அதனோட மீனிங் அண்ட் இன்ட்ரோடக்ஷனை நம்ம எழுதலாம். மீனிங் அண்ட் இன்ட்ரோடக்ஷனை நீங்க கொடுங்க. செகண்ட் நாம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் கொடுக்கலாம். டெஃபினிஷன்ல கூன்ஸ் அப்படின்றவருடைய டெஃபினிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கூன்ஸ்னுடைய டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா அதுலயே நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்றது வந்துடும். ஈஸியா இருக்கும். இப்போ ப்ராசஸ் ஆஃப் டெலிகேஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஸ்டெப்ஸ் இன் டெலிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெலிகேஷன் அதிகார ஒப்படைவு. இதுக்கு தமிழ்ல மீனிங் சொன்னோம்னா அதிகார ஒப்படைவு செய்யும் போது ஏற்படக்கூடிய நடைமுறைகள், அதனுடைய
advantages and disadvantages. And disadvantages. Okay. அடுத்ததான் வேணும்னா இன்னொன்னு கூட கேட்கலாம். பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கூட கேட்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்தே தான் நம்ம கொண்டு வர போறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெலிகேஷன். இந்த ஒரு கொஸ்டின் தான் சோ ஃபார் என்டையர் திங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி எல்லாம் நம்ம இதைய டிஸ்கிரைப் பண்ண போறோம், இந்த அடிப்படை தான் இன்றைய வகுப்பாக இருக்குங்க. ஓகே, டெலிகேஷன் அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மீனிங். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கிறோம்? டோட்டல் ஒர்க்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ நோ இண்டிவிஜுவல் கேன் பெர்ஃபார்ம் ஆல் ஆக்டிவிட்டிஸ் பை ஹிம்செல்ஃப் சொல்ல முடியும் இல்லைங்களா? எந்த ஒரு இண்டிவிஜுவலுமே, நோ இண்டிவிஜுவல்ஸ். என்னோட அப்படியே நீங்களும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நீங்களும் பண்ணுங்க. அப்போ ஒரு கொஸ்டின்ஸை வந்து நம்ம எழுதி முடிச்ச திருப்தி நமக்கு கிடைக்கும். அப்போ அதனுடைய கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து சேர்ந்துடும். ஐடியலா இருக்காதுங்க. ஏன்னா எழுத்து தேர்வு அப்படின்றதுனால நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நோ இண்டிவிஜுவல் கேன் பர்ஃபார்ம் ஆல் த ஆக்டிவிட்டிஸ் இல்லையாங்க, ஆல் த ஆக்டிவிட்டிஸ் பை ஹிம்செல்ஃப். அவர் ஒருத்தர்னாலேயே செய்ய முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். அனதர் ஒன் பாயிண்ட், அப்ப அவர் என்ன செய்யலாம்? therefore, அப்ப டோட்டல் ஒர்க்னு ஒண்ணு இருக்கு சார். therefore, டோட்டல் ஒர்க் ஆஃப் த ஆர்கனைசேஷன், ஒர்க் ஆஃப் an ஆர்கனைசேஷன் நாம என்ன செய்யலாம்? இஸ் டிவைட் பண்ணுங்க. இஸ் டிவைடட் எமங் டிஃபரண்ட் பர்சனுக்கு கொடுக்கலாம் சார். டிஃபரண்ட் பர்சன்ஸுக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகே, முடிவு செஞ்சுட்டோம். எவ்வரி இண்டிவிஜுவல், இந்த இடத்துல ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இஸ் கிவன் சம் ஆக்டிவிட்டி, அவங்களுக்கு தரப்படும் சம் ஆக்டிவிட்டி. So he can accomplish. அத அவர் என்ன செய்யணும்? He can accomplish. இங்க வந்திருக்கு பாருங்க, accomplish பண்ணணும். ஓகே, அப்ப எவ்வரி மேனேஜர் என்ன செய்யணும்? எவ்வரி இண்டிவிஜுவல் அக்காம்ப்ளிஷ் பண்ணணும். ஓகே, எவ்வரி மேனேஜர் shares his authority. அது ரொம்ப முக்கியம். shares his authority. இது இல்லாம அது முடியாது. shares his authority with his subordinates. இன்ட்ரோடக்ஷன் வந்துருச்சு பாருங்க, with his subordinates. அதுக்கப்புறம் ஆஃப்டர் அசைனிங் த டியூட்டி, டியூட்டியா அசைன் பண்ணியாச்சு. ஆஃப்டர் அசைனிங் த டியூட்டி, அண்ட் கிராண்டிங் அத்தாரிட்டி, இப்படி கூட சொல்லலாம். நீங்க கிராண்ட் பண்ணிட்டீங்க, கிராண்டிங் அத்தாரிட்டி, கிராண்டிங் அத்தாரிட்டி, பவர் கொடுக்குறீங்க. டு சபார்டினேட்ஸ், அவங்கள வேலை செய்ய சொல்லலாம். ஆனாலும் as a manager, hold, அவருக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. holds accountable
இதுல அக்கௌண்டபிள் அவருக்கு இருக்கு. பிரிச்சு கொடுத்துட்டு இது ஏன் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அக்கௌண்டபிள் இருக்கு. ஹோல்டு வச்சிருக்காரு. ஹோல்டு தான் அக்கௌண்டபிள் ஃபார் ப்ராப்பர் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டி. அதை முடிக்கிற வரைக்கும் பொறுப்பு வகிக்கணும். இந்த டெலிகேஷன் வச்சிருக்கணும். டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டி, டிஸ்சார்ஜ், ப்ராப்பர் டிஸ்சார்ஜ், அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ராப்பரா டிஸ்சார்ஜ் அண்ட் டியூட்டி. அந்த டியூட்டியை கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் மேனேஜர்கிட்ட இருக்கு. டியூட்டியை அசைன் பண்றோம், கிராண்டிங் பண்றோம் அப்படின்றதோட அவரோட வேலை முடியல. அதுல அக்கௌண்டபிலிட்டியும் அவருக்கு இருக்கு. திஸ் பார்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ப்ராசஸ். திஸ் ப்ராசஸ் நாம என்னன்னு சொல்லலாம்? திஸ் என்டையர் ப்ராசஸ், delegation of authority. Okay. இத அதிகார ஒப்படைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஜெனரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கோம். டெஃபினிஷன் அக்கார்டிங் டு Kuhns. Definition according to Kuhns and O'Donnell, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராசஸ கொடுத்திருக்காங்க. The process of delegation involves அப்படின்னு கொடுத்திருக்காங்க. The process delegation involves, டெஃபினிஷனாவும் எடுத்துக்கலாம், ப்ராசஸாவும் எடுத்துக்கலாம். இல்லையா? இன்வால்வ்ஸ். ஏன்னா இதுல இருந்து தான் நம்ம ப்ராசஸையே கொண்டு வர போறோம். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவர் என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். அதுல the determination of result expected, எதுக்காக நம்ம பண்ணணும், நமக்கு அந்த ரிசல்ட் அச்சீவ் பண்றதுதான் இதனுடைய நோக்கம். அதனால ஃபர்ஸ்ட் அதை டிட்டர்மைன் பண்ணுங்க. the determination of results expected, எதை எதிர்பார்க்கிறோமோ அதுதான். ஓகே. ரெண்டாவது the assignment of task. அசைன்மெண்ட் வந்துடும். எந்த டாஸ்க்ங்கிறதையும் முடிவு செஞ்சுக்கணும். அசைன்மெண்ட் ஆஃப் டாஸ்க், எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன் the delegation of authority. அதிகார பகிர்வு, அத்தாரிட்டி. அடுத்தது இருக்காது அப்படின்னா ஃபார் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹிஸ் டாஸ்க். அந்த டாஸ்கை அக்காம்ப்ளிஷ் பண்றதுக்காக பண்ணணும். ஃபோர்த் ஒன் எக்ஸிகியூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த அக்கௌண்டபிள் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பொறுப்புணர்வை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும். இங்க நாம ஒரு பாயிண்ட் சொன்னோம், டிஸ்சார்ஜ் அக்கௌண்டபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னோம், அதையும் இவர் வச்சிருக்கணும். எக்ஸிகியூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். அவருடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இந்த இடத்துல இருக்கு. ஓகே. இந்த ப்ராசஸ் தான் கூன்ஸ் வந்து அவருடைய டெஃபினிஷன்ல சொல்லியிருக்காரு. இந்த நாளையும் நம்ம ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லயும் நம்ம கொண்டு வர போறோம். அடுத்ததா வந்து எழுதிக்கலாம். இதேதான் நமக்கான ப்ராசஸும் கொடுங்க.
அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம கொண்டு வந்துடலாம். இது ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் given by கூன்ஸ் அண்ட் ஓடோனல். இதுல நீங்க இம்பார்ட்டன்டான யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் ஒன்னு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆஃப் டாஸ்க், டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அக்காம்ப்ளிஷ்மெண்ட். இந்த பர்பஸ் தான் ரொம்ப முக்கியம். அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டுக்காக தான் டெலிகேட் பண்ணணும். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனதர் ஒன் எஃப்ஜி மோர், ரெண்டாவது ஒரு டெஃபினிஷன் given by எஃப்ஜி மோர் அப்படின்றவர் கொடுத்திருக்காரு. இதுல என்ன அவர் மீன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிகேஷன் மீன்ஸ் அசைனிங் த ஒர்க் அப்படின்றாரு. டெலிகேஷன் மீன்ஸ் assigning the work, assigning the work to others, மற்றவங்களுக்கு கொடுங்க. and given the authority, given the authority to do it, அது செய்து முடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பவர்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்றது மோருடைய கான்செப்ட். இது ஒரு வாட்டி யூஜிசி நெட் எக்ஸாம்ல இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் அவரை பத்தி கேட்கல. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டெலிகேஷனை ஆப்ஷனா கொடுத்துருந்தாங்க இதுல. ஓகே, இந்த ரெண்டு பேர்த்தினுடைய டெஃபினிஷன்ஸ்ல டியூட்டியா அசைன் பண்ணணும் மற்றவங்களுக்கு, அதை வந்து பவரை ஷேர் பண்ணணும், அதை செய்து முடிக்கணும். இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குடைய டெஃபினிஷனாக இருந்திருக்கு. அப்போ இதுலயே தான் நமக்கு ஸ்டெப்ஸ் ஆர் ப்ராசஸ் அப்படின்றதும் இதுல இருந்து தான் உருவாகுது. இப்ப பாருங்க, இங்கிருந்தே நம்ம எழுதலாம். ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது ப்ராசஸ் ஆஃப் டெலிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். டெலிகேஷன். ஓகே, இந்த 4 ஸ்டெப்பை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும், எலாபரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து கூன்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து நீங்க எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்பவும் போல அப்படியே டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டட், அதேதான். the determination of results. ரிசல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ரெண்டாவது பாயிண்ட் அசைன்மெண்ட் ஆஃப் டாஸ்க் அல்லது டியூட்டிஸ் கூட சொல்லலாம். அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லுங்க. தேர்ட் ப்ராசஸ் கிராண்டிங் ஆஃப் அத்தாரிட்டி, கிராண்டிங் ஆஃப் அத்தாரிட்டி. அடுத்ததா ஃபோர்த் ஒன் கிரியேட்டிங் அக்கௌண்டபிலிட்டி, கிரியேட்டிங் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, இந்த 4 தான் ப்ராசஸ் ஆஃப் டெலிகேஷன் அப்படின்றதுல நம்ம சொல்லப்படுறது. ஓகே, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் அப்படின்றதுல என்னென்னலாம் சொல்லலாங்க? சும்மா டிஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு, அதை நாம பியூட்டிஃபுல்லா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். வித்தவுட் டேக்கிங் எனி நோட்ஸ், நோ ப்ராப்ளம். இதெல்லாம் ஜென்ரலாகவே நம்ம எழுதக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கீ பாயிண்ட்ஸை கொண்டு வரலாம். ஓகே, decide profit, sir. ஜென்ரலா சொல்லணும்னா ப்ராஃபிட் deciding that what we are going to achieve. என்ன அச்சீவ் பண்ணுவோம் ஆக்சுவலா
ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ் Whether the work is completed. என்னதுங்க அதாவது கிளியரா ப்ரெசைஸா அட்டைனபிளா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ் தாங்க. அப்போ ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ் பண்றது தான் நம்மளுடைய டிட்டர்மினேஷன், அதுதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுல என்ன நம்ம டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் ஆஃப், இதுல நம்ம என்ன சொல்லலாம், அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றப்ப அதுல ரிசல்ட் ப்ராஃபிட் எல்லாமே வந்துடும். அந்த அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும், அதே சமயம் அட்டைனபிளா இருக்கும், அதே சமயம் எக்ஸ்பெக்டட், அதாவது ரியாலிட்டி இருக்கும். அச்சீவபிள் ரியாலிட்டி கோல்ஸ். ரியாலிட்டி கோல்ஸ் தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல கீ ரிசல்ட்ஸா நீங்க கொண்டு வந்துருங்க. அப்போ அல்லது கீ ரிசல்ட்ஸ் ஏரியா அப்படின்னு கூட சொல்லுங்க. எதெல்லாம் நீங்க கீ ரிசல்ட்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்றீங்களோ அதையெல்லாம் பிஃபோர் நீங்க அச்சீவபிளா ரியாலிட்டியில கொண்டு வந்து அதை டிட்டர்மைன் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ். அந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கீ பாயிண்ட்ஸ் அதுக்குள்ள கொண்டு வரலாம். To achieve the organizational goals, duties are assigned to the subordinates. ஓகே, சபார்டினேட்டுக்கு அசைன் பண்றப்ப பேஸ்ட் ஆன் வாட் கிரைட்டீரியா, வாட் த கிரைட்டீரியா யூ ஹாவ் டு அடிக்குவேட்லி பேஸ், எந்த அடிப்படையில அவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க, அதாவது அசைன்மெண்ட்டை எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். Subordinates எபிலிட்டி இன் த சென்ஸ் சபார்டினேட்டோட எபிலிட்டி, அப்ப குவாலிஃபிகேஷனாக இருக்கலாமாங்க? Skills and qualifications. எபிலிட்டி பேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். Their skills. அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கப்படும் இல்லைங்களா? Is utmost Yes, very sir. important to assigning the task. அடுத்ததான் attitude and attitude. Specializations. என்னமோ Specialization job. And the job where you specialize that பண்ணலையா? ஃபிக்ஸ்டா இருப்பாரு. attitude and aptitude specialization. ஓகே, அவர் அதுல நல்லா வெர்சடைல் சார் அப்படின்றது அது ஒரு பார்க்கப்படும். The duties are assigned on the basis of ability of the subordinates. சபார்டினேட்டோட எபிலிட்டியை இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். அப்ப பேசிஸ் இஸ் கால்டு குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷனுடைய அடிப்படையில, ஸ்பெஷாலிட்டி இன் டியூட்டி அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டினுடைய அடிப்படையில நீங்க பிரிச்சு கொடுக்கலாம். ஓகே, கிராண்டிங் த அத்தாரிட்டி. அப்ப நீங்க கிராண்ட் பண்ணணும் அத்தாரிட்டிய. அப்போ பர்மிஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கிராண்டிங்னு என்ன அர்த்தங்க? பர்மிஷன். எதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுப்பீங்க? பெர்மிஷன், பெர்மிட் டு இல்ல யூஸ் ரிசோர்சஸ் கொடுக்கலாமாங்க? சார் இந்த ரிசோர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, பர்மிஷன் கொடுக்கலாம். அடுத்தது permitted to take decision, அதுல ஒரு லிமிட் இருக்கணும், வித்தின் லிமிட். அந்த வித்தின் லிமிட்ல தான் நீங்க டிசைட் பண்ணிக்கணும், அதையும் நீங்க பர்மிட் பண்ணலாம். இதுதான் கிராண்டிங் த அத்தாரிட்டி.
ஓகே. அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுறது ஆன்சரபிள் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அசைன்டு டியூட்டிஸ். அப்போ எனக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது. ரெஸ்பான்சிபிலிட்டியோட தரணுங்களா சார்? ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் அக்கௌண்டபிலிட்டியே வருங்க. சரி சரி. அப்போ மஸ்ட் பி ஆன்சரபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். யார் மஸ்ட் பி ஆன்சரபிள்? மஸ்ட் பி ஆன்சரபிள் ஃபார் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு யாரு இந்த இடத்துல வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு ஆன்சரபிளா இருக்காங்க அப்படின்றதுலயே அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அப்போ மேனேஜர் ஆல்சோ ஆன்சரபிள் ஈவன் தோ டெலிகேட்டட். டெலிகேஷனே பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல மேனேஜரும் ஆன்சரபிள் தான் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டியூட்டி அக்காம்ப்ளிஷ். அத செவனே முடிச்சு வைக்கக்கூடிய பணியை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிய சபார்டினேட்டே எடுத்துக்கணும், அதே சமயம் யாரும் எடுத்துக்கணும், மேனேஜரே எடுத்துக்கணும். போத் மேனேஜர் அண்ட் சபார்டினேட். சார் நான் கீழே அசைன் பண்ணிட்டேன்னா ஒரு மேனேஜர் வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு சொல்ல முடியாது, நான் இந்த ஒர்க்கை அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சாரி, அதை அக்காம்ப்ளிஷ்ங்கிற மாதிரி டெலிகேட் பண்ணிட்டேன், அவங்க இனிமேல் பதில் சொல்லிக்குவாங்க அப்படின்னு ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு பதில நம்ம சொல்ல முடியாது. we are also answerable. டெலிகேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி ஆன்சரபிள் தான், டெலிகேட்டட் பர்சன்ஸும் ஆன்சரபிள் தான். இதுதான் ப்ராசஸ். பாருங்க, டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிசல்ட்ங்கிறது ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ். அசைன்டு டியூட்டி பேசிஸ் ஆஃப் சபார்டினேட்டினுடைய எபிலிட்டி, qualification, experience, attitude, and specialization. Granting the authority permitted to use the resources as well as permitted to take decision within the limit. Accountability must be answerable for performance, responsibility to accomplish the duty. Both the manager and the subordinates also responsible. இதுதான் ப்ராசஸ். பாருங்க, இதுக்கு தேவையான ரெலவெண்ட் பாயிண்ட்ஸா அழகா கொண்டு வந்துட்டோம். இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கோ, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கோ. அடுத்த பார்ட் ஜென்ரலா யோசிங்க. யோசிச்சு எழுதணும் அப்படின்னு பாருங்க, அந்த கொஸ்டின் வாழ்நாள் ஃபுல்லா நமக்கு மறக்காதுங்க. யோசிக்காம எழுதணும் அப்படின்னா எல்லா பகுதியுமே நமக்கு மறந்ததா தான் தெரியும். எத்தனை தடவை படிச்சாலும் அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும் போலவே நமக்கு இருக்கும். அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டே இருப்பேன் உங்கள்கிட்ட. அதாவது டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 out of 10 எடுக்கிறோங்கிறது முயற்சியா இருக்கக்கூடாது. ஒரு கொஸ்டினை தொடங்கினாவே நம்ம 5 மார்க் அதுல நமக்கு கிடைக்கணும்னு எடுத்தீங்கன்னாவே அது பெரிய முயற்சி. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பியூட்டிஃபுல்லா ஆர்கனைஸ் பண்றோம், இன்னொரு வேலிடா ஏத்துறோம் அப்படின்றது எக்ஸ்ட்ரா 6 மார்க் 7 மார்க் 8 மார்க்ஸ் அப்படின்னு எடுக்கிறது தான் உங்களோட நோக்கமாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் நம்ம தெளிவா புரிஞ்சுட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த மினிமம் அப்படின்ற மார்க்கை நீங்க எடுத்துட முடியும். ஓகே, அதுதான் நம்மளுடைய வெரி இம்பார்ட்டன்டான லாஜிக்கா இருக்கு. அட்வான்டேஜஸ் சொல்லுங்க. இது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு முக்கியம் இல்லையா? வேணுமா வேண்டாமா? டிஸ்அட்வான்டேஜஸ்ல போடுவீங்களா? டெலிகேஷன் வேணுமா வேண்டாமாங்க? வேணும் சார். கண்டிப்பா வேணும் சார். கண்டிப்பா வேணும். கண்டிப்பா வேணும், இல்லைன்னா முடிக்க முடியாது. வைட்டல் ஃபார் எவரி ஆர்கனைசேஷன். ஒர்க் சீக்கிரமா ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஒரே ஒரு பர்சன் பண்ணணும். எவரி ஆர்கனைசேஷனுக்கு முக்கியம். ஓகே, வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்க? ரிலீஃப் ஆகும் இல்லையா மேனேஜருக்கு? சார் அவரு
இதுக்கு இது பண்ணுவாரு. அவரு வேற லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. மேனேஜருக்கு ஒரு ரிலீஃபா இருக்கும். டெலிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க்கில் இருந்து அவர் ரிலீஃபா எல்லாருமே பண்ணிட்டு வந்துருவாங்க. நாம அதை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்ற லெவல்ல அவர் யோசிச்சாருன்னா போதும். ஓகே, இதுல different way from subordinates, sir. Way to success. எப்படி அவங்களோட அந்த டியூட்டியை அசைன் பண்றதே நம்ம அப்படிதான் பண்ணோம் இல்லையாங்க. சபார்டினேட்டோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பெஷலைசேஷன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்தோம். அதனால அதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னா ரிசல்ட்டும் நல்ல ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். அப்போ ஸ்பெஷலைசேஷன் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சபார்டினேட்ஸ் வந்து அந்த அசைனிங் த டாஸ்க்ல வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஸ்பெஷலைஸ்ட் ஆவாங்க. டெசிஷன் கொடுத்தோம், அதனால ஒரு ப்ராம்ப்ட் டெசிஷன் நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ் தான். உடனடியா நம்மளால முடிவெடுக்க முடிஞ்சது. விரைவான முடிவு இல்லையாங்க. விரைவான முடிவு எடுத்தலுக்கு மிக உதவிகரமாக இருந்தது. இதனால ஜாப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குமா கிடைக்காதாங்க? கிடைக்கும் சார். கிடைக்கும். ஓகே, அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன ஃபீல் பண்றோம், நமக்கு ஏதாவது பொறுப்பு வராதா அப்படின்னு தான் நம்ம ஏங்குவோம். அதே மாதிரிதான் இங்கேயும். சார் எம்ப்ளாயி வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்குங்க சார். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி எம்ப்ளாயியை நல்லா மோட்டிவேட் பண்ணும். ஆமாங்க Delegation also motivate the employee. Coordination between management and employees, sir. Okay, எழுதலாங்க. சூப்பருங்க. கோஆர்டினேஷன் இருக்கும். கோஆர்டினேஷன் இருந்தாதான் இது பாசிபிள். கோஆர்டினேஷன், பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் இருக்கும். ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இருக்கும். அல்லது கோஆர்டினேஷனை நீங்க இன்ஸ்யூர் பண்ணலாம். சார் எம்ப்ளாயோட ஸ்கில்ஸ் வந்து செக் பண்ற மாதிரி கூட இருக்கலாமா சார்? ஸ்பெஷலைசேஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க, அதுலயே கொடுக்கலாம் நீங்க. இம்ப்ரூவைசேஷன் ஆகுறது ஸ்பெஷலைசேஷன் ஆகும். இது வந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஸ்கோப் ஃபார் பிசினஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு போலாம் நீங்க. பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் இதுல ஒரு ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த செயின்ட் கோபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியை விசிட் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க ஒரு விஷயம் வந்து பார்க்கப்பட்டுச்சுங்க. என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிஓ அப்படின்றவர் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா ஒன் எமங் த ஒர்க்கர்ஸா வெளியே வந்தாரு. அவரு சொல்றப்போ ஒரு விஷயத்த சொன்னாரு. செயின்ட் கோபைன் ஒரு வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய பெரிய எம்என்சி கம்பெனி. ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களோட பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட வெவ்வேறு இடங்கள்ல ஆப்ரேட் பண்றாங்க. இந்தியான்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 இடங்கள்ல அவங்களோட பிளான்ட்ஸ் இருக்கும். எந்த இடத்துல பிளான்ட வந்து ஆப்ரேட் பண்றாங்களோ அந்த லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பர்சனல், அவர் ஸ்கில்டு பர்சனா அவர் இருக்காரு அப்படின்னா அவரு தான் அந்த கம்பெனியினுடைய மேனேஜரா இருக்காரு, ஜெனரல் மேனேஜரா இருக்காரு. இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது சென்னைனா சென்னையில இருக்கிற ஒருத்தர் தான், அவரு தான் வந்து அந்த இடத்துல இருக்காரு. ஹைதராபாத்னா ஹைதராபாத்ல நேட்டிவா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து அந்த இடத்துல ஜெனரல் மேனேஜரா இருக்காரு. அந்த கம்பெனிக்கு ப்ராப்பரைசேஷன் கொண்டு வராங்க. இது எதுக்கு அப்படின்னா அவர் கையில பொறுப்பை ஒப்படைக்கிற மாதிரி தான். அப்போ அவரு நல்லா பாத்துக்குவாரு. அவரோட பிசினஸ் மாதிரி நினைச்சு அதை நல்லா பாத்துக்குவாரு. அந்த கம்பெனியுடைய சக்சஸ் ஃபேக்டர்ல அதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வந்து ஸ்கோப் ஃபார் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன். அங்க போயிட்டு நாம அதிகாரம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவரு என்ன நினைப்பாரு, நம்ம ஊர்ல வந்துட்டு இவன் வந்து நம்மள்ட்ட அதிகாரம் பண்றதா அப்படின்னு நினைப்பாரு. டெலிகேஷன்ல அதுவும் ஒண்ணு. இப்போ பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பண்றப்போ அந்த லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு நீங்க அதிகாரம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கும். அது பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளாவே காண முடிஞ்சது. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம், சொல்லலாம்.
எதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும்போதுங்க சார் இந்த இனோவேஷன் அப்படிங்கிற சான்ஸ் இருக்குதானுங்க சார்? புதுசா இன்னோவேஷன் ஏதாவது கண்டுபிடிக்கிற சான்ஸ் இருக்குதானுங்க சார் அந்த எம்ப்ளாயிக்கு? புரியலங்க. இப்போ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அவங்க கொடுக்குறாங்க சார். ஒரு ம். எம்ப்ளாயிக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறோம். அந்த ஒர்க்ல அவங்க ஸ்பெஷலைஸ் ஆகி புதுசா கண்டுபிடிக்கிற சான்சஸ் இருக்குதானுங்க சார்? New task, sir. New task. அவர் நியூ வந்து டாஸ்க், நியூ மெத்தட் ஏதாவது கண்டுபிடிக்கிற சான்சஸ் இருக்குதானே சார்? சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா அவர் தானே டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறாரு, குயிக்கா டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறாரு அப்படின்றப்போ அவர் அதுல இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவாரு. எங்கிட்ட ஒரு ஒர்க்னா நான் அதை இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவேன் இல்லைங்களா, அதுதான் ஆமாங்க. டெஃபினட்டா இருக்கும். அப்ப அது எல்லாமே அந்த இம்ப்ரூவைசேஷன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஜாப் சாட்டிஸ்பாக்சன்லயே நீங்க கொண்டு வரலாம். மோட்டிவேஷன் இது அவருக்கு மோட்டிவேட் பண்ணுது, இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் கூட அது எல்லாமே நீங்க எழுதலாம். சரி. கண்டுபிடிப்புகளுக்கு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி இருக்கு எம்ப்ளாயிஸ்க்கு அப்படின்னு சொல்லி நீங்க அதுல கொண்டு வரலாம். டிசையர் ஆஃப் டாமினேஷன் அப்படின்றாங்க. மாமியார் கையில, அதாவது மாமியார் இடுப்புல சாவி கொத்து இருக்கிற வரைக்கும் தான் மாமியார். சாவி கொத்து மருமக கையில போயிடுச்சு அப்படின்னா அவங்க சாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனரலா ஒண்ணு இல்லையாங்க. அந்த மாதிரி கதை கூட சம்டைம்ஸ் நடந்துரும். டிசையர் ஆஃப் டாமினேஷன், அவரு உங்களை கமுத்திட்டு என்ன பண்ணிடுவாருங்க, மேல வந்துருவாரு. சம்டைம்ஸ் இதுவும் நிறைய இடத்துல நடந்திருக்கு. அப்ப டெலிகேஷன்ல இது ஒரு என்டையரா நீங்க அவர் கையில கொடுத்தீங்க அப்படின்னா மாறிடும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸா நாம சொல்ல முடியும் இல்லையாங்க. நம்மளுக்கு கூட வேலையெல்லாம் போறோம் ஏங்க சார் அவங்கள கொடுத்தா. ஆமா, ம். சாவிக்கொத்து கான்செப்ட் தாங்க. ம். வைஸ் பிரின்சிபால் எஃபிஷியண்டா இருப்பாரு, பிரின்சிபால் வந்து கொஞ்சம் அசந்தாருன்னா வைஸ் பிரின்சிபால் பிரின்சிபல் ஆயிடுவாரு. அந்த மாதிரி கதையெல்லாம் நடந்திருக்கும். லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இன் சபார்டினேட், அப்போ சபார்டினேட்டை நம்பவே முடியாது. லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இன் சபார்டினேட்ஸ். அப்போ அந்த சூழ்நிலைகள்ல கிரேட் டிஸ்அட்வான்டேஜஸ். நீங்க எப்படி பொறுப்பை ஒப்படைப்பீங்க? சில இடங்கள்ல நான் கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல. ஆக்சுவலி நம்ம கூட இருக்கிறவரே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைன் பண்ணி ஒரு லெட்டரை ரிசீவ் பண்ண மாட்டாருங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ்க்கே தான் வரும். ஆனாலும் அவர் வந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய ஒரு சபார்டினேட் தான், டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் எடுத்துக்கணும்னு அவர் நினைக்கவே மாட்டாரு. நான் கையெழுத்து போட்டா நாளைக்கு என்ன நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் சபார்டினேட்டோட லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம், கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியர் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். இவருக்கு கையிலேயே பொறுப்பு ஒப்படைச்சிங்க அப்படின்னு நம்மள்ட்ட வந்து யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த கிரிட்டிசிசத்துக்கு பயந்துட்டே நிறைய டெலிகேட் பண்ணாம வச்சிருப்பாங்க. உங்கள்கிட்ட டெலிகேட் பண்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னா, சார் உங்கள்கிட்ட எம்ப்ளாயியே வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க, அப்ப நீங்க யாருகிட்ட போயிட்டு இத டெலிகேட் பண்ணுவீங்க? அப்ப லேக் ஆஃப் ரிசோர்சஸ். எம்ப்ளாயியும் ஒரு ரிசோர்ஸ் தான் இல்லையாங்க. டெக்னாலஜி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டெலிகேட் பண்றதுலயும் பிரச்சனை இருக்கும். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் குறைவா இருந்துச்சுன்னா நீங்க டெலிகேட் பண்றதுலயும் பிரச்சனையா இருக்கும். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்பர் கண்ட்ரோல் சிஸ்டம். அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு லிமிட்டட் ஏரியா தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த அந்த பவுண்டரியை தாண்டி அவர் வராத அளவுக்கு நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை தாண்டி ஏதாவது முடிவுகள் எடுக்கிறாரு அப்படின்னா அப்போ வந்து ட்ரபிள் வித் மேனேஜ்மெண்ட்டுக்கே ட்ரபிள் ஆகிடும், ஆர்கனைசேஷனுக்கே லாஸை கொண்டு போய் நிறுத்திடும். அதனால ஆப்ஷன்ஸ் ஆஃப் ப்ராப்பர் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லாத போச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும். ஆப்ஷன்ஸ் ஆஃப் ப்ராப்பர் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லைன்னாலும் இது ரொம்ப பிரச்சனை தான்.
டெலிகேஷன் வந்து கொடுக்குறப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் எஃபிஷியண்டா இருக்கணும். அப்போ சென்ட்ரலைசேஷன்ல டீசென்ட்ரலைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க டீசென்ட்ரலைசேஷன் பண்ண மாட்டாங்க. ஸ்மால் குரூப்ல ஒரு சென்ட்ரலைசேஷன் பண்ணி அதுல டீசென்ட்ரலைஸ்டு பண்ணுவாங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, இப்போ சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்ல போறது இதுதான் மேனேஜர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே இன்டர் கனெக்ட் ஆயிருப்பாங்க. இது சென்ட்ரலைசேஷன். இது ஒருத்தர் இது ஒருத்தர் இது ஒருத்தர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது வந்து சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்ல. எல்லா முடிவுகளுமே எங்க இருக்கும்? ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் சென்டர் ஆஃப் த அட்டென்ஷன்ல தான் அங்கதான் இருக்கும். அவர் தான் எல்லா முடிவுகளையும் வாங்கி எடுப்பார். ஆனா இந்த டெலிகேஷன் கொடுத்தாலுமே அதுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா முழுக்க டீசென்ட்ரலைசேஷன் இருக்காதான். அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குரூப்பா பண்ணி அதுல வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு, அதாவது சென்ட்ரலைஸ்டு பண்ணா மட்டும்தான் அந்த சிஸ்டம் வந்து டெலிகேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்ப சின்ன சின்ன குரூப்பா நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணுமா, கண்ட்ரோல் பண்ணி அதுல டீசென்ட்ரலைஸ்டு பண்ணணும். இவங்களோட கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்ப மட்டும்தான் இது பாசிபிள். டெலிகேஷன் வந்து டீசென்ட்ரலைஸ்டுல ரொம்ப ரொம்ப காசியஸா இருக்கணும். கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகி போயிடும் அப்படின்றாங்க. இதை பத்தி நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் கூட இருக்குது. ஓகே, தீஸ் ஆர் த நேச்சர் we will discuss. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்காங்க? டெலிகேஷன்ல No, the delegation of provide some. பவர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணலாம் சான்ஸ் இருக்குல்ல சார்? பவர்ஸ் Sir, பண்ணலாம். employee grievances, sir. Employee grievances. எம்ப்ளாயி கிரிவன்சஸ் அவருக்கு ஒரு பவர் தர சார் அந்த ஒர்க் பண்றதுக்காக அப்படின்னு வச்சுட்டு அந்த பவர் மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் Sir, இருக்கு. இதுலயே நீங்க எழுதலாம். மிஸ்யூஸ்ங்கிறது டாமினேட். ஓகே, மிஸ்யூஸ் பண்றாரு. Sir, we didn't maintain the secret, sir. We provide some task to subordinate. We didn't maintain the secret, sir. ஆமா, டீசென்ட்ரலைஸ்டு கொடுக்குறப்போ அதாவது மூட்டையை அவுத்துட்டுருவீங்கன்னு அர்த்தம். சம் சீக்ரெட்ஸ் ஆர் டிஸ்போர்ஸ்டுன்னு அர்த்தம். அவர் ஓட்ட வாய் கமெண்ட் இருக்காம நிறைய விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போயிடுவாரு. அப்போ சீக்ரெசி வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றாரு. அது ஒரு பாயிண்ட் தான். லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இன் சீக்ரெசி. எங்க சார் கான்செப்ட புரியாத போது ஒர்க் கம்ப்ளீட் பண்றது டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாங்க சார்? ஆமாங்க, அது டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதலாமாங்க சார் டிலே அப்படிங்கிற கான்செப்ட்? டிலேங்கிறது எல்லாத்துலயுமே வருங்க. பயம் தானே அது. எல்லாமே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் போறது. சபார்டினேட் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கான்ஃபிடன்ஸ் போயிட்டாவே அவ்வளவுதான். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஓகே, போதுங்க. இது ஒரு 14 பாயிண்ட் எழுதியிருக்கோம் பாருங்க. அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, மீனிங் பண்ணியிருக்கோம், டெஃபினிஷன், ப்ராசஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சாதான் நமக்கு பிரின்சிபல்ஸ் அப்படின்றதும் வரும். ஆல்மோஸ்ட் ஸ்டெப்ஸ்ல இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் அப்படியே நமக்கு கவர் ஆகும். அதனால அதுக்கு மட்டும் பாயிண்ட்ஸ் எழுதி இதை முடிச்சிடலாம். ஓகே, பிரின்சிபல்ஸ் ஆஃப் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்கு? பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெலிகேஷன் ஓனா டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பட் பாயிண்ட்ஸை வந்து we have to discuss. டெலிகேஷன் பண்றப்போ அது ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கணுங்கிறதா ஃபர்ஸ்ட் நாம சொல்லியிருக்கோம். டெலிகேஷன் பை ரிசல்ட் எக்ஸ்பெக்டட்ல இருக்கணும். ப்ராசஸ்ல கொடுத்தா அதே சேம் பாயிண்ட் தான் இங்கேயும். அடுத்ததா செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்னஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நீங்க அத்தாரிட்டிய வந்து டெலிகேஷனுக்கே போக முடியுங்களா.
மேனேஜருக்கே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்கிறப்போ நீங்க டெலிகேஷனுக்கு போக முடியாது. தேர்டு ஆஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்ட்டிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். பார்ட்டி பிட்வீன் நீங்க இந்த ரெண்டும் ப்ராப்பரா இது என்னுடைய அத்தாரிட்டி, இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பிரித்து வைக்கப்பட்டிருந்தால் நீங்க என்ன சொல்லலாம், டெலிகேஷன் வந்து பாசிபிளா இருக்கும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னாவே தான் இருக்கும். இந்த ஆர்கனைசேஷன்ல எது அத்தாரிட்டி எது ரெஸ்பான்சிபிலிட்டினே தெரியாத அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ வந்து இட்ஸ் சம் கிரிட்டிக்கல். இந்த டெலிகேஷன் பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகாது, செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. யூனிட்டி ஆஃப் கமாண்ட் இருக்கிறப்பதான் செய்ய முடியும். யூனிட்டி ஆஃப் கமாண்ட் எசென்சியல் ஃபார் டெலிகேஷன். வெல் டிஃபைன்டு லிமிட்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி நீங்க ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிருக்கணும். லிமிட்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி இது 5 இம்பார்ட்டன்ட் கீ பிரின்சிபல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எந்த லிமிட் அப்படின்றதையும் நீங்க டிட்டர்மைன் பண்ணணும். ஆல்மோஸ்ட் மேல இருக்கிற அதே சேம் ஆஸ்பெக்ட்ஸ் தான் அங்க இருக்கும். ஓகே, இத ப்ராசஸா வச்சு நம்ம இந்த கொஸ்டின்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ சென்ட்ரலைசேஷன் அண்ட் டெலிகேஷன் அப்படின்றத முடிச்சா இதோட தொடர்புடைய இன்னொரு பகுதி சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் இருக்கும். இதனுடைய நெக்ஸ்ட் அதோட அது முடிச்சிடறோம். சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன். ஓகே, அதிகாரத்தை மையப்படுத்துதல், அதிகாரத்தை டிஸ்பர்ஸ் பண்றது, டிஸ்பர்ஸ்டு, இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட். அதிகார குவிவு, இன்னொரு இடத்துல அதிகார மையப்படுத்துதல். இந்த கொஸ்டினுக்கு நம்ம போறோம். இது வந்து நமக்கு MCQல ரொம்ப முக்கியமான பார்ட், சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன். ஜஸ்ட் லுக் இன்டு திஸ் பிக்சர். இதுல பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றது எல்லாமே வந்து கனெக்டட் வித் சென்டர் ஆஃப் த ஆரிஜின். சென்டர் ஆஃப் த ஆரிஜின்ல வந்து கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது சென்ட்ரலைசேஷன். இங்க ஒவ்வொரு செப்பரேட் சென்ட்ரலைசேஷனும் பாருங்க, இதுல இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் பார்ட்டும் இதுல இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் பார்ட்டும் இதுல இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் பார்ட்டும் வித்தின் த ஒன் சென்ட்ரல்ல கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது வந்து டீசென்ட்ரலைசேஷன். அப்ப ஏதாவது ஒரு இடத்துல ஆர்கனைசேஷனோட தொடர்பு இருக்கணும் இல்லையாங்க, அந்த தொடர்பு வந்து அந்த டீமுடைய சென்ட்ரல்ல நமக்கு தொடர்புகளாக இருக்கும். இந்த ஆர்கனைசேஷன் இந்த டீசென்ட்ரலைசேஷன்ல உங்களால அதிகார பகிர்வை செய்ய முடியும். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் பாசிபிள். இங்க வந்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி உங்களுக்கு பாசிபிள் வராதுன்றா. சென்ட்ரலைசேஷன்ல கொஞ்சம் கொடுக்கறது சிரமமா இருக்கும் அப்படின்றா. அதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் பாயிண்ட்ஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கான மீனிங்கை கொண்டு வந்துடலாம். இது ரெண்டுமே ஆப்போசிட் டேர்ம்ஸ் மாறிங்க. சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் ஆப்போசிட்டா இருக்கும்.
சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது கான்சென்ட்ரேஷன். சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. அத்தாரிட்டியை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா அது சென்ட்ரலைசேஷன். அட் டாப் லெவல் ஆஃப் த ஆர்கனைசேஷன் எங்க பண்ணுவாங்க? டாப் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, அப்போ அதிகாரம் வந்து மேலதான் இருக்கும் இங்க. அப்போ அந்த அதிகாரம் எங்க இருக்கும்? மேல இருக்கும். இதே வந்து டீசென்ட்ரலைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா dispersed of authority. அத்தாரிட்டி எப்படியா இருக்கு? பரவலா இருக்கும். அதிகாரம் என்னவா இருக்கும் அப்படின்னா இது வந்து குவிக்கப்பட்டிருக்கும், சென்டர்ல குவிக்கப்பட்டிருக்கும். இது வந்து பரவலா இருக்கும் த்ரூ அவுட் த ஆர்கனைசேஷன். அவ்வளவுதாங்க. throughout the organization. ஃபர்ஸ்ட் பேசிக்கா இதுதான், இந்த கான்சென்ட்ரேஷன், டிஸ்பர்ஸ்டு. இந்த வேர்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா மற்றதெல்லாம் ஈஸி ஆயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ரெண்ட பத்தின ஒரு டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டிக்குள்ள நம்ம போயிடலாம். இதுல பாருங்க, ஜாகிரபிக்கல் டிஸ்பர்சன். இதுல பாருங்க, ஒரு சிங்கிள் லொகேஷன்ல இருக்கும் இல்லையாங்க. அப்போ இது பாத்தீங்க அப்படின்னா distributed within your reliance to work together அப்படின்னு சொல்றாங்க. அதாவது is on to work together. எந்த இடத்துல ஒர்க் நடக்குதோ அந்த இடத்துல ஒரு சென்டரை நம்ம கொடுத்துருவோம். ஈஸ் தான் அது வந்து பெருசா கொடுத்துருக்காங்க. அப்போ ஜாகிரபிக்கல் லொகேஷன் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்பர்ஸ்ட் ஆகிருக்கும். ஒரே லொகேஷன்ல இருந்தா சென்ட்ரலைசேஷன், பரவலாக்கப்பட்டிருந்தால் அது நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? பரவலாக்கப்பட்டிருந்தால். ஓகே, கோஆர்டினேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, டெசிஷன் ரைட்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுல என்ன இருக்கும் அப்படின்றாங்க பாருங்க, வெர்டிக்கல் கோஆர்டினேஷன் இருக்கும்ன்றாங்க. இதுதான் நமக்கான பாயிண்ட்ஸ். வெர்டிக்கல் கோஆர்டினேஷன்ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா லேட்டரல் கோஆர்டினேஷன். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நமக்கு எம்சிக்யூலயோ அல்லது மேட்ச் த ஃபாலோவிங்ல போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அல்லது இது மாதிரி அசர்ஷன் ரீசன் ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின்ஸ் வர்றப்போ இந்த மாதிரி தான் வரும். வெர்டிக்கல் கோஆர்டினேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. டெசிஷன் ரைட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிஃபைன்டு. நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க? ஸ்ட்ரிக்டா டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஃப்ரம் த டாப், அதுதான் முக்கியம். டவுன் ஃப்ரம் த டாப். டாப்ல இருந்து நமக்கு அப்போ இதுதான் ஹையஸ்ட் பவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் இருக்கும். கண்ட்ரோல் பை அப்பர் மேனேஜ்மெண்ட். பாருங்க, ஈஸியா நினைவுல வச்சுக்கலாம். ரிஜிட் ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. யாரோ ஒருத்தர் தான் அதுல பதில் சொல்ல போறாரு, அதனால அவர் வந்து ரொம்ப கிளீனா இருப்பாரு. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வெல் எஸ்டாப்ளிஷ்டு. ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தட், ஹோமோஜீனியஸ் கோல், ஹை லெவல் அத்தாரிட்டி. அவரோட ரோல் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். இன் அவர்ஸ் கம் பேக். இந்த லேட்டரல்ல பாத்தீங்க அப்படின்னா புஷ்டு டவுன் டு த லெவல் ஆஃப் பிசினஸ் யூனிட். அப்போ கீழே இருக்கும். அத்தாரிட்டி டெசிஷன் மேக்கிங் ரைட்ஸ் ஆர் புஷ்டு டவுன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டெசிஷன் மேக்கிங் கீழே தான் சார் இருக்கும். குரூப்ஸ், ஈவன் இண்டிவிஜுவல் கேன் டிஃபைன் தேர் ஓன் ரோல்ஸ். அவராகவே அவருடைய ரோல்ஸை டிஃபைன் பண்ணியிருப்பார் இந்த இடத்துல.
இதுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பாவேன், ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹெட்ரோஜீனியஸ் கோலாக இருக்கும், பெருசா இருக்கும். ஹெட்ரோஜீனியஸ், இங்க ஹோமோஜீனியஸ் கோல், இங்க ஹெட்ரோஜீனியஸ். கம்யூனிகேஷன் பேட்டர்ன் ஃபாலோ த ஹையரார்கி, ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க பாருங்க. கம்யூனிகேஷன் பேட்டர்ன் ஃபாலோ த ஹையரார்கி. சார் ஹையரார்கி என்ன சொன்னதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் லைன்ஸ் இங்க இருக்கும் அப்படின்றாங்க. ஃபிளெக்சிபிள் இருக்கும், அப்ப மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதெல்லாமே நீங்க பாத்துக்கணும். இத மேலும் டிவியேட் பண்றதுக்கு இன்னொரு பாயிண்ட்ஸ் சொல்றேன். இதுல பாருங்க, இது சென்ட்ரலைசேஷன் அப்படின்றது கான்சென்ட்ரேஷன், இது டிஸ்பர்சல். அத்தாரிட்டியை நம்ம என்ன செய்யறோம், டிஸ்பர்ஸ் பண்றோம். அத்தாரிட்டி எங்க இருக்கும் அப்படின்னா டாப் லெவல்ல இருக்கும். இங்க த்ரூ அவுட் த ஆர்கனைசேஷன் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன டெஃபினிஷனை இங்க சொல்லியாச்சு. அக்கார்டிங் டு லூயிஸ் ஆலன், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்ட்ரலைசேஷன் இஸ் த சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் ரிசர்வாட்டியன் ஆஃப் அத்தாரிட்டி சென்ட்ரல் பாயிண்ட் வித்தின் an ஆர்கனைசேஷன். அதனுடைய சென்ட்ரல் பாயிண்ட்ல இருக்கும் சார், சிஸ்டமேட்டிக்கா இருக்கும் அப்படின்றத இங்க பாயிண்ட்ஸ் சொல்றாரு. சிஸ்டமேட்டிக் எஃபோர்ட் டெலிகேட் த லோயஸ்ட் லெவல், டெலிகேட் பண்ணியிருப்போம், அதனால லோயஸ்ட் லெவல்ல ஆல் அத்தாரிட்டிஸ் இருக்கும். எக்ஸப்ட் விச் எக்ஸைஸ்டு சென்ட்ரல் பாயிண்ட், ஒரு சில சென்ட்ரல் பாயிண்ட்ஸ்ல எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர மற்ற எல்லாம் டெலிகேட் ஆயிருக்கும். அப்சல்யூட் கான்சென்ட்ரேஷன் மீன்ஸ் ஈச் அண்ட் எவரி டிசிஷன் டேக்கன் பை த டாப் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொரு முடிவையும் டாப் மேனேஜ்மெண்ட் தான் எடுப்பாங்க. அப்போ வந்து அப்சல்யூட் சென்ட்ரலைசேஷன் இருக்குமா, இது வந்து நாட் பிராக்டிகபிள் அப்படின்றாரு. அப்சல்யூட் டீசென்ட்ரலைசேஷன், நோ கண்ட்ரோல் ஓவர் த ஆக்டிவிட்டிஸ், சபார்டினேட்ஸ் விச் cannot be பாசிபிள், இந்த மாதிரி இருக்காதா. அதாவது அப்சல்யூட் கான்சென்ட்ரேஷனும் பாசிபிள் இல்லை, அப்சல்யூட் டீசென்ட்ரலைசேஷனும் பாசிபிலிட்டி இருக்காது அப்படின்றாங்க. அப்போ முழுமையா அவங்கள கண்ட்ரோல்ல இருந்து நீங்க விளக்க முடியாது அப்படின்றதான் இதுல சொல்லப்படுது. இதுக்கு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அதோட சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா தெரிஞ்சுக்கலாம். பட் நமக்கான சிலபஸ் அப்படின்றது இங்க எவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதுல டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி டீசென்ட்ரலைசேஷனை பத்தி தான் நமக்கு பெரும்பகுதி கொடுத்துருக்காங்க. நம்ம கான்சென்ட்ரேஷனோட சேர்த்து நம்ம படிச்சுட்டா போதும். இந்த ஒரு கொஸ்டின் தான் இந்த இடத்துல நமக்கு மையப்படுத்தி பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த டாபிக் இஸ் ஓவர். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்க. அடுத்தது இந்த சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெண்டிங் இருக்கு, அதை முடிச்சிடலாம். இதுல வேற ஏதாவது பார்க்க வேண்டியது இருக்குமா? Question papers maximum the utilization based. என்னங்கண்ணா, கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியா சொல்லுங்க ப்ளீஸ். சார் இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் அட்டெண்ட் பண்ணதுல மேக்ஸிமம் சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன் இது பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆமாங்க, ஆர்கனைசேஷனுடைய ஒரு பகுதி தானுங்க.